ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எம்எஸ் வேர்ல்டு. அனைவரும் நலமா? ரம்ஜானுக்கு பிரியாணி செஞ்சோம். இந்த தடவை நான் செய்யல, ஹபி தான் செஞ்சாங்க. சும்மா மிரட்டி விட்டா இருப்போங்க. அருமையா இருந்தது. என்னோட ஸ்டைல் நல்லாவே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அம்மா செஞ்ச கேசரி தான் காலையில சாப்பிட்டோம், ப்ரேயர் முடிச்சுட்டு. சாப்பிட்டுட்டு நேராக எங்கள் வீட்டுக்கு வந்துட்டோம். வர்ற வழியிலேயே வெயில்லையே எங்களுக்கு ஃபுல் எனர்ஜி போயிடுச்சு. தொழுகும் போதெல்லாம் சரியான வெயில், திடல்ல தான் நாங்கள் தொழுதுக்கிட்டோம். அவ்வளோ வெயில்லையே எனர்ஜி போயிடுச்சு. அப்படியே வீட்டுக்கு வந்துட்டோம். வந்துட்டு பாருங்க, அருமையா இருக்குதா. அப்பதான் வந்து கறியெல்லாம் கழுவணும், எல்லாமே அப்பதான் செஞ்சோம். இந்த பக்கம் அரிசி வேக வைக்கிறதுக்காக தண்ணி கொதிக்க வைக்கிறோம். அதுல கொஞ்சம் புதினா மல்லி இலைகள், உப்பு, பட்டை, கிராம்பு, ஏலக்கெல்லாம் போட்டாச்சு. இது எண்ணெய் வந்து நான் தான் ஊத்தினேன், நிறைய ஊத்திட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். அப்படி இதெல்லாம் கம்மி தான், இன்னும் நிறைய ஊற்றணும்னாங்க. நல்ல வேலை நானே ஊற்றிட்டேன் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். பட்டை, கிராம்பு, ஏலக்காய்லாம் எண்ணிக்கைலாம் கிடையாது. அவர் கைக்கு வந்த அளவுக்கு அள்ளி போட்டுருவார், அவர் மனசு திருப்தி ஆகிற வரைக்கும். அதுக்கப்புறம் அது பொரிஞ்சதும் வெங்காயம் வந்து கட் பண்ணி வச்சுருக்கிறதுல முக்கால்வாசி தான் இப்போ வெங்காயம் சேர்த்துக்கிட்டாங்க. சேர்த்துட்டு நல்லா ஃப்ரை பண்ணி விடுறாங்க. இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 1/2 கிலோவுக்கு கொஞ்சம் கம்மியான வெங்காயம், கிட்டத்தட்ட ஒரு 300 வெங்காயம் இருக்கும். இது வந்து 1 கிலோவுக்கு கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி பிரியாணி செஞ்சுருக்கோம். நான் நார்மலாக யூஸ் பண்ணுற டம்ளர்லேயே 5 டம்ளர் அரிசி யூஸ் பண்ணியிருக்கேன் இந்த தடவை. இப்போ பாருங்கள், வெங்காயம் நல்லா இந்த அளவுக்கு வதங்கி வந்துருச்சு. நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா நம்ம மிளகாத்தூள் தான் ஆட் பண்ண போகிறோம். இது வீட்டில் உள்ள மிளகாத்தூள் தான். மிளகாத்தூள் இல்லைன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, அதனால் கொஞ்சமாக மிளகாவை வறுத்து நான் மிக்சியில் பவுடர் பண்ணி வச்சுருந்தேன் அவசரத்துக்காக. அந்த மிளகாத்தூள் தான் சேர்த்துக்கிட்டோம். அதோட தக்காளி வந்து இதுவும் ஒரு 300 தக்காளி இருக்கும். நல்ல பெரிய தக்காளியாக, பழுத்த தக்காளியாக கட் பண்ணியிருக்கோம். அதோட ஒரு 6-7 பச்சை மிளகாய் அதையும் நல்லா சேர்த்துட்டு ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா இலையை சேர்த்து நல்லா கலந்து கொடுத்துக்கலாம். தக்காளி கொஞ்சம் குக் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். தக்காளி ஒரு 2-3 நிமிஷம் வேகட்டும். 2-3 நிமிஷம் வெந்ததும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அரைச்சி வச்சிருந்தோம். 27ஆம் கிழமையிலேருந்தே எனக்கு நல்லா பெருநாள் வைப்பு நல்லா ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அவ்வளோ அருமையாக இருந்தது. வர்ற வழியிலலாம் பார்த்தீங்கன்னா பள்ளிவாசல்லாம் அலங்காரம் பண்ணி அவ்வளோ அருமையாக இருந்தது. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 3 டேபிள் ஸ்பூனுக்கும் கொஞ்சம் கூட இருக்கிற மாதிரி சேர்த்தாச்சு. ஒரு 50 கிராமுக்கு 50லேருந்து 75 கிராம் அளவுக்கு இருக்கிற அளவுக்கு சேர்த்துருக்கு. அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் கொடுத்து விட்டுட்டு, கறி வந்து சிக்கன் 1.5 கிலோ வாங்கியிருந்தோம். இதில் வந்து அளவு எவ்வளோன்னு என்னால் சரியாக சொல்ல முடியல. கொஞ்சம் வறுக்கிறதுக்கு தனியாக நான் மசாலா போட்டு ஊற வச்சுட்டேன். மீதி இருந்த சிக்கன் தான் இதில் இப்போ பிரியாணிக்கு சேர்க்குறோம். நம்ம வந்து எவ்வளோ வேணாலும் சேர்த்துக்கலாம். 1 கிலோ அரிசிக்கு 1 கிலோ சிக்கன் சேர்க்கலாம், இல்லை 1.25 கிலோ கூட சேர்க்கலாம், நம்ம விருப்பம்தான். இப்போ இந்த சிக்கனை சேர்த்து நல்லா மிக்ஸ் கொடுத்து விட்டுடலாம். சிக்கன் வந்து கொஞ்சம் ஒரு ஆஃப் குக் ஆனால் போதும். அப்புறம் திரும்ப நம்ம ரைஸ் போடும்போது எல்லாம் சேர்ந்து இன்னும் குக்கிங் ப்ராசஸ்லாம் இருக்குது. அதனால் மீதியும் நல்லாவே வெந்துடும். நல்லா அருமையாக இருக்குது பாருங்கள், பார்க்குறதுக்கே அப்படியே ஜெகஜோதியாக இருக்குது. இப்போ தான் அந்த மீதி வச்சுருந்த வெங்காயம் இருக்குது இல்லையா, 1/4 பங்கு வெங்காயம் எடுத்து வச்சுருந்தது, சும்மா ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்து வச்சுருந்தது. அதை வந்து இப்போ சேர்த்தாச்சு. தயிர் வந்து ஒரு 75 மில்லி இருக்கிற அளவுக்கு எடுத்தாச்சு, அதையும் சேர்த்தாச்சு. 75லேருந்து 100 மில்லி. புளிப்புக்கு தக்காளி, தயிர், லெமன், அது வந்து நமக்கு எது டேஸ்ட்டு நல்லா பிடிச்சிருக்கோ அது அதிகமாக சேர்த்துக்கலாம். எது கொஞ்சம் கம்மி பண்ணணுமோ கம்மி பண்ணிக்கலாம். லெமன் ஜூஸும் இப்போவே சேர்த்தாச்சு. ஒரு 2 பெரிய பழத்தோட ஜூஸ் எடுத்து வச்சுருந்தது, அதை விதைகள்லாம் நீக்கி வடிகட்டி சேர்த்தாச்சு. இப்போ இதெல்லாம் நல்லா, இப்போ தேவையான அளவு கொஞ்சம் உப்பும் சேர்த்துக்கலாம். நம்ம இங்கே ரைஸ்க்கு கொஞ்சம் உப்பு போட்டிருக்கோம், இருந்தாலும் இங்கேயும் உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் கொடுத்துட்டு பாருங்கள், அருமையாக இருக்குதா. இதை நல்லா மூடி போட்டு வேக வச்சுருவோம். ரைஸ் வடிக்கும் போது ஒயிட்டாகவே இருக்கும், ஒயிட் ரைஸ் மாதிரி இருக்கும்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஃபுட் கலரும் நம்ம ஆட் பண்ணிட்டோம். உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம். இப்போ அரிசி நல்லா தண்ணி கொதிக்குதுன்னு 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடியே கழுவி ஊற வச்சுருந்தது, தண்ணி வடிச்சிட்டு நல்லா அழகாக சேர்த்தாச்சு. சேர்த்துட்டு பூ போல் ஒரு கலந்து கொடுத்துக்கணும். இந்த டம்ளரால் தான் 5 டம்ளர் எடுத்திருக்கேன். 1 கிலோவுக்கு கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். அப்படியே பூ போல் கலக்கணும், ரொம்ப போட்டு கிண்டாமல் உடஞ்சிடும் அரிசி, ஊர்ன அரிசி. இப்போ பாருங்கள், மூடியை திறந்து பார்த்தா சூப்பராக அப்படியே வாசம் நல்லா கமகமன்னு வருது. பசி வேற, கேசரி சாப்பிட்டாலும் அதெல்லாம் இந்த வெயிலில் அவ்வளோவா எனர்ஜியே இல்லை சுத்தமாக. அதனால் எப்போ சாப்பிடுவோங்கிற மாதிரி தான் ஃபீல் இருந்தது. இப்போ பாருங்கள், அப்படியே தக 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 தகன்னு மின்னுது, எண்ணெய்லாம் கக்கிடுச்சு. இப்போ இந்த பக்கம் ரைஸும் பார்த்தா ஆஃப் குக் ஆகிடுச்சு. பாதி வெந்தால் போதும், 50% வெந்ததுமே 2 கரண்டி மட்டும் இதுலேருந்து தண்ணியை வடித்து சேர்த்துட்டு மீதியை வந்து வடித்தட்டில் வடித்து தண்ணியை ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு அரிசியை வெந்ததை மட்டும் அப்படியே அந்த வடித்தட்டில் வச்சுருந்தது, அந்த வடித்தட்டிலேருந்து எடுத்து இப்போ மீதியை இந்த சட்டியில் சேர்த்தாச்சு. சேர்த்துட்டு அப்படியே அழுங்காமல் குலுங்காமல் பூ போல் லைட்டாக ஒரு தடவை அப்படியே பட்டும் படாமல் கலந்து கொடுத்துட்டு
லைட்டாக மல்லி இலைகளை தூவிக்கலாம். தூவி விட்டு மூடி போட்டு அந்த நம்ம தண்ணி வடிச்சோம்ல வெந்துட்டு இருந்த சாதத்தில், அந்த தண்ணி சூடாக இருக்கும், அதையும் மேலே வச்சாச்சு. இந்த சிக்கன் தான் நான் மீதி இது ஊற வச்சேன். இதுக்கு ஒரு முட்டை, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு, 1 டேபிள் ஸ்பூனுக்கும் கம்மி 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, நீங்கள் என்ன விருப்பப்படுறீங்களோ வறுக்கிறதுக்கு அந்த மசாலா சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நான் இங்கே வந்து தான் கழுவிட்டு ஊற வச்சு டேரெக்டாக நான் என்ன பண்ணிட்டேன்னா ஃப்ரீசரில் வச்சுட்டு இந்த பக்கம் அப்படியே சிக்கனும் வறுத்துட்டு இருந்தோம். இப்போ ஒரு 10 நிமிஷம் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ மணமாக இருக்குது. இப்போ ஆக்சுவலாக நெய் சேர்த்துருக்கணும். ஃபஸ்ட்டே என்னோட ஹபி வந்து நெய் சேர்க்கல, நல்லெண்ணெயும் பாம் ஆயிலும் கொஞ்சம் சேர்த்து தான் நான் வந்து தாளிக்கிறதுக்கு ஊற்றினேன். நீங்கள் என்ன எண்ணெய் விருப்பப்படுறீங்களோ அந்த எண்ணெயை சேர்த்துக்கலாம். நெய் வந்து கடைசியில் ஊற்றிக்கலான்னு சொன்னாங்க, ஹபி மறந்துட்டாங்க. இப்போ தம்மெல்லாம் உடச்சிட்டு அவ்வளோ பர்ஃபெக்டாக சூப்பராக வந்துருந்தது. அப்படியே மிரட்டி விட்டுருச்சு பிரியாணி. அவ்வளோ நல்லா இருந்தது. கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி வந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் கூட ஷேர் பண்ணுங்கள். அந்த நெய் ஊற்றுறதை மறந்ததை பெரிய கரண்டியில் எடுத்து அவ்வளோ நல்லா இல்லைன்னு சொல்லிட்டு சின்ன கரண்டியில் எடுக்கலான்னு சொல்லிட்டு சின்ன சாரணியில் உங்களுக்கு காமிச்சிருக்கோம். அப்புறம் இந்த சிக்கன் வறுக்கும் போது தான் ஞாபகம் வந்தது, லைட்டாக கொஞ்சம் நெய்யை மேலே ஊற்றி விட்டோம். சிக்கனும் வறுத்தாச்சு, நல்லா திருப்தியாக சாப்பிட்டோம். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.